ஏஐ மூலமா ஹிந்தி கத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் புக்கை விட, உங்க பெஸ்ட் ஹிந்தி டீச்சரை விட, உங்க மொபைல் போன் தான் உங்களுக்கு ஹிந்தியை சூப்பரா சொல்லி கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் சொல்ல போற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ட்ரிக்ஸ் எதுவும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோல நான் சொல்லி தரேன், அதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப வருஷமா ஹிந்தி கத்துக்கிறேன்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும். நான் உங்களுக்கு ஒரு 4 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஓட பேரும் அதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸும் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அழகா நீங்க வீட்ல இருந்தே ஹிந்தி கத்துக்கலாம். ரீசெண்டா என்னோட சொந்த ஊரான பொள்ளாச்சிக்கு நான் போயிருந்தேன். ஆனா நான் இப்ப இருக்கிறது குஜராத்ல. குஜராத்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? குஜராத்ல சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் அகாடமில லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர டெக்னிக்கோட பேரு ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக். ஹிந்தி கத்துக்கிறதுக்கு இதுதான் ஃபாஸ்டஸ்ட் டெக்னிக். நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஹிந்தி கத்துக்கணும்னா ஆன்லைன்ல ஹிந்தி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. என்னோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. எங்க ஊர்ல நான் ரெகுலரா போற மளிகை கடைக்கு போயிருந்தேன். அங்க கடைக்காரர் மேகாலயாவை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவரு பொருள் வாங்க வந்திருப்பாரு போல. வாங்கியாச்சு. 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே கடைக்காரர், வாமா சுபா, எப்பமா வந்த ஊர்ல இருந்து அப்படின்னு வேகமா கேட்டுட்டு மறுபடியும் அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கடையில இருந்த அங்கிள் மேகாலயாவை சேர்ந்தவர்கிட்ட ஒரு சின்ன பேப்பர்ல பொருளோட லிஸ்ட் விலையெல்லாம் எழுதி கொடுப்பாங்கல்ல மளிகை கடையில, அந்த மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்து, இந்த பில்ல பத்திரமா வச்சுக்கோ, அப்பதான் நீ அடுத்த தடவை வரும்போது பழைய பாக்கி எவ்வளோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை எப்படி ஹிந்தில சொல்லணும்னா, அக்லி பார் ஆவோகேனா தப் தக் பில் கோ சம்பால் கே ரக்னா. அக்லி பார் அடுத்த தடவை, ஆவோகேனா வருவே இல்ல, ஆவோகேனா அந்த நான் வந்து வருவே இல்ல அது சொல்றதுக்கு. தப் தக், தப் தக்னா அப்ப வரைக்கும், பில் கோ பில்ல, சம்பால் கே பத்திரமா, ரக்னா ரக்னானா வச்சுக்கோ, கியோங்கி ஏன்னா, கியோங்கினா ஏன்னா, ஏனென்றால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏன்னா, பில் தேக்கே ஹி, பில் தேக்கே ஹி, தேக்குனா தெரியும் உங்களுக்கு பாக்குறது. பில் தேக்கே ஹி, ஹி எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, பில் பார்த்தாதான், அந்த தான் அப்படி சொல்றோம்ல, அதுக்கு பதிலா ஹி போடுறீங்க. பில் தேக்கே ஹி முझे எனக்கு, समझ में आएगा, समझना புரியுறது, समझ में आएगाனா புரிய வரும், समझ में आएगा कि, कीனா ஒரு கனெக்டர் வேர்ட், அவ்வளவுதான். कि आपको कितना देना पड़ेगा, आपकोனா உங்களுக்கு, कितनाனா எவ்வளவு, देनाனா கொடுக்கிறது, पड़ेगाனா அந்த should must எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி கட்டாயம் அந்த மாதிரி. आपको कितना देना पड़ेगा கொடுக்க வேண்டி வரும், देना पड़ेगाனா கொடுக்க வேண்டி வரும். क्योंकि बिल देख के ही मुझे समझ में आएगा कि आपको कितना देना पड़ेगा. அங்கிள் சொல்றதுக்கு அந்த மேகாலயாவை சேர்ந்தவரு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அங்கிள் செம டென்ஷன் ஆயிட்டு இருந்தாரு. உடனே என்ன பார்த்து, பாருமா சுபா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கான், பில்ல பத்திரமா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாத்துக்கோங்கன்னா பில்ல இவன் தான் நான் பத்திரமா வச்சுக்கணும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பீக் டென்ஷன்ல இருந்தாரு அங்கிள். அங்கிள் டென்ஷனை கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த நார்த் இந்தியன் கிட்ட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு அங்கிள் சொல்றாருல, அதுக்கு மீனிங் என்னன்னா சம்பால்கே ரக்னான்னு அர்த்தம். உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டேன். உனக்கு புரியலையாங்கிறத நான் ஹிந்தில आपको समझ में नहीं आया क्या, आपको समझ, आपकोனா உங்களுக்கு, समझ में அப்படின்னா புரியறது, समझனா புரியறது, समझ में नहीं आया புரியலையா, नहीं आया क्या, क्या வந்து நீங்க சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்லயும் போடலாம் கடைசிலயும் போடலாம். क्या आपको समझ में नहीं आया அப்படின்னும் கேட்கலாம், आपको समझ में नहीं आया क्या அப்படின்னும் கேட்கலாம். நான் இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த மேகாலயா சேர்ந்தவர் என்ன பார்த்து, அக்கா நான் சூப்பரா தமிழ் பேசுவேன்க்கா, நான் டாக்கியோ ஆப்ல தமிழ் டெய்லி படிக்கிறேன். என்ன ஆப்? டாக்கியோ ஆப். உங்களுக்கும் தெரியலல்ல இப்படி ஒரு ஆப் இருக்கிறது? எப்படி தெரியும்? நீங்க தான் ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையே. ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு, இல்ல ஹிந்தி எப்படி ஃபாஸ்டா படிக்கலாங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வேகமா போய் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க பாப்போம். உங்க ஹிந்தி டீச்சர் இது வரைக்கும் மறைச்சு வச்சிருக்கிற எல்லா சீக்ரெட்ஸும்
நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் அங்கிள் கிட்ட, அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், அவருக்கு புரிஞ்சிருச்சாமா அப்படின்னு சொன்னேன். எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்கிறது? பில்ல பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னா புரிஞ்சிருச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. நீங்க பாத்துக்கோங்கன்னு என்ன பார்த்து சொல்றான். அங்கிள் டென்ஷன் இன்னும் குறையவே இல்லை. அங்கிள் டென்ஷனை பார்த்து பயந்துட்டு அந்த மேகாலயக்காரர் என் பக்கத்துல வந்து, தீதி मैंने 2 दिन पहले ही पैसा डाल दिया. दीदी அப்படின்னா அக்கா, मैंने அப்படின்னா நானு, 2 दिन அப்படின்னா 2 நாள், पहले ही पहलेனா முன்னாடி, पहले ही அப்படின்னா முன்னாடியே. இந்த ஹீ நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேக்குறீங்க, இது நிறைய இடத்துல வருது மேடம், இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. இப்போ இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்க. அது போக உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பெஹலே ஹி முன்னாடியே, வெறும் பெஹலே போட்டீங்கன்னா முன்னாடி, பெஹலே ஹி அப்படிங்கறதுனால முன்னாடியே. पैसा डाल दिया, पैसाனா காசு, डाल दिया டால்னா போடுறது, डाल दियाனா போட்டுட்டேன். उनको बोलिए அவர்கிட்ட சொல்லுங்க, उनको அப்படின்னா மரியாதையா அவர்கிட்ட, बोलिएனா சொல்லுங்க. उनको बोलिए मोबाइल में जांच करके देखने के लिए. मोबाइल में मोबाइलல, जांचனா தேடி, करके அப்படின்னா தேடி பாக்குறது, जांच करके அப்படின்னா தேடுறது, देखने के लिए அப்படின்னா பாக்குறது. அவர்கிட்ட சொல்லுங்க மொபைல்ல, மொபைல் में जांच करके தேடி, देखने के लिए பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. जांच के लिए தமிழ் में क्या बोलना है वो मैं भूल गया அப்படின்னாரு என்ன பார்த்து. जांच के लिए தேடுறதுக்கு, கேலியேனா அதுக்காக, அதுக்கான அப்படின்னு அர்த்தம். கேலியே, जांच के लिए தேடுறதுக்கான, தமிழ் में தமிழ்ல क्या बोलना है என்ன சொல்லணும்னு, मैं भूल गया, मैं நானு, भूलனா மறந்துறது, भूल गयाனா மறந்துட்டேன். பிரச்சனை என்னன்னா ஜான்ச்னா தேடுன்னு அர்த்தம். இவர் அந்த தேடுங்கிற தமிழ் வார்த்தைய மறந்துட்டாரு. நான் பணம் அனுப்பிச்சிட்டேன், நீங்க மொபைல்ல தேடி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா. நான் தேடி, நீங்க தேடி பாருங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க பாத்துக்கோங்க, அந்த தேட மறந்துட்டு பதட்டமாயி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அங்கிள் டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு நானும் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த மேகாலயக்காரர் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு. எதுக்கு வராருன்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணா அவர் பக்கத்துல வந்து ஒன்னு சொன்னாரு. அதை நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். இப்ப நம்ம 4 AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஹிந்தி படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னா கிளிங் AI. ஸ்கிரீன்ல நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. GLING gling.ai. இது பாத்தீங்கன்னா இதுல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு சிம்பிளான வார்த்தைகளை கூட நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுது ஹிந்தி வேர்ட்ஸ். அப்புறம் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, நீங்க ஆடியோ ஏதாவது எங்கேயாவது கேட்ட ஆடியோ இருக்கு, ஹிந்தி ஆடியோ அப்படின்னா, நீங்க இதுல போட்டீங்கன்னா அந்த ஆடியோவை அதை இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுக்குது, டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணியும் கொடுக்குது. இது நிறைய ஆப்ஸ்ல இருக்கே மேடம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி இல்ல. கிளிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா மிஸ்டேக்ஸ் இல்லாம கொடுக்குது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நிறைய AI நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஏஐலாம் நீங்க ஆடியோவை டெக்ஸ்டா மாத்தும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணும். சிம்பிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லயே மிஸ்டேக்ஸ் பண்ணும். பட் இந்த கிளிங் பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கே இல்லாம தெளிவா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது, டிரான்ஸ்லிட்டரேட்டும் பண்ணுது. இப்ப செகண்ட் ஆப் என்னன்னு பாத்துடலாம். செகண்ட் ஆப் வந்து Glossika ஆப், GLOSSIKA.ai. இந்த Glossika AI ஆப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா 3 லெவல்ஸ்ல பிரிச்சிருது இது ஹிந்தி லேர்னிங் ப்ராசஸ. லெவல் 1, 2, 3 அப்படின்னு 3 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கு. அதாவது பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். இந்த AI வந்து இந்த லெவல் 1ல ரொம்ப சிம்பிளா வச்சு அதை உங்களை முடிக்க வச்சு, அப்புறம் லெவல் 2ல கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸை சூஸ் பண்ணி வச்சிருக்கு. லெவல் 3 ரொம்பவே கஷ்டமானது. ஸோ நீங்க லெவல் பை லெவல் போகணும், எனக்கு முதல்லயே வந்து கஷ்டமான வார்த்தையெல்லாம் மக்கப் பண்ண முடியாது, அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த AI ட்ரை பண்ணலாம், Glossikaவை. இப்ப நம்ம 3வது ஆப் பார்க்கலாம். தேர்ட் ஆப் வந்து மெம்ரைஸ், MEMRISE. இந்த AI வந்து ஒரு சாட் பாட் வச்சிருக்கு, மெம்பாட் அப்படின்னு. அந்த மெம்பாட் வழியா தான் நீங்க ஹிந்தி கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, ஒரு ஹிந்தி வேர்டு நீங்க கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க,
அது என்ன பண்ணுதுன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை யூடியூப்ல டிக்டாக்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? நமக்கு அது யூடியூப் டிக்டாக் வீடியோ சின்ன சின்ன வீடியோஸை காமிச்சு பாருங்க இதுல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ கொஞ்சம் போர் அடிக்காம கத்துக்கலாம் நம்ம. இதுல பெய்டு ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு மெமரைஸ்ல. பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபீச்சர்ஸே நிறைய இருக்கிறதுனால நீங்க ப்ரீமியம் எடுக்க வேண்டி வராது. ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியே நீங்க ஹிந்தி பழகிக்கலாம். 4th ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா talkpal.ai. இந்த ஏஐ வந்து உங்களுக்கு கோல் செட் பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்து சின்ன சின்ன கோல்ஸா செட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன சின்ன கோல்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு டாஸ்க்கை ரெடி பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோலை முடிச்சிடலாம் அப்படின்னு. கோல் செட் பண்றது நிறைய ஆப்போட ஃபீச்சரா இருந்தாலும் இந்த ஏஐயோட கோல் வந்து டிஃப்ரெண்டா செட் பண்ணி கொடுத்தது நமக்கு. அது மட்டும் இல்லாம இது பாலிவுட் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், ஹிந்தி சீன்ஸ், சாங்ஸ் அதையெல்லாம் சொல்லித்தர ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் அது வழியாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது. நீங்க ஏதாவது சீன்ல இருந்து மூவில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும், ஹிந்தியை இங்கிலீஷாவோ தமிழாவோ புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். talkpal.ai. நீங்க பர்சனலா ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எந்த ஏஐன்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் சொன்ன ஏஐஸ், ஏன்னா நீங்க சொல்ற ஏஐ வேற ஏதாவது ஏஐ இருந்தா அது பெட்டரா இருந்தா அது நம்மளோட சேனல் வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன ஏஐ வழியா தான் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, ஃபீச்சர்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த மேகாலயாவை சேர்ந்தவர் பின்னாடியே வந்து என்கிட்ட என்னமோ சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, தீதி ஆப் தோ ஹிந்தி போல்தே ஹோ, தீதி அக்கா ஆப் தோ நீங்க ஹிந்தி போல்தே ஹோ, ஹிந்தி போல்தே அப்படின்னா பேசுறீங்க. நீங்க ஆப் முன்னாடி போட்டிருக்கோம்ல நம்ம, அதுக்கு பாருங்க பின்னாடி ஹோ வருது. ஆப் ஹிந்தி போல்தே ஹோ. சில சமயம் நீங்க ஆப் ஹிந்தி போல்தே ஹேன்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். பட் ரெண்டு ஆப் போட்டதுனால அது ஏற்கனவே மரியாதையா இருக்கிறதுனால நம்ம ஹோ கூட இங்க யூஸ் பண்ணலாம். இதையும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நீங்க ஹே போடணுமா ஹோ போடணுமா அப்படின்னு. ஆப் யூஸ் பண்ணும் போதே மரியாதையா இருக்கிறதுனால நீங்க ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணலாம். दीदी अक्का आप तो हिंदी बोलते हो, कहाँ से हो आप? कहाँ எங்க, कहाँ से हो, कहाँ से ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் வரும். कहाँ से हो आप இது பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பின்னாடி வருது. இது பேசும்போது ஹிந்தில பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்னு சொல்லுவோம்ல, ஐ வி யூ தேன்னு இங்கிலீஷ்ல, அப்புறம் நான் நீ நீங்கள்னு தமிழ்ல வருதுல, இது முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். ஆப் கஹா சே ஹோ அப்படின்னும் கேட்கலாம், கஹா சே ஹோ ஆப் அப்படின்னும் கேட்கலாம். சோ நீங்க எங்கிருந்து, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாரு. மே தோ இதர் சே ஹி ஹூ. நான் சொன்னேன் மே தோ நானு, இதர் சே ஹி ஹூ இங்க இருந்துதான், இசி காவ் கே ஹூ, இசி காவ் இதே கிராமம் தான் நானு. முझे लगा आप राजस्थान से हो. मुझे लगा எனக்கு, முझेனா அவர் சொல்றாரு, முझे लगा எனக்கு, லகானா எனக்கு தோணுச்சு தெரிஞ்சிச்சு அப்படி அர்த்தம். எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அதுக்கு பதிலா நீங்க லகா அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். முझे लगा आप நீங்க, ராஜஸ்தான் சே ராஜஸ்தான்ல இருந்துன்னு நினைச்சேன். இதுலயும் பாருங்க ஆப் போட்டு நம்ம ஹோ போட்டிருக்கோம் இல்லையா? எங்களுக்கும் இதே டவுட் தான் மேடம். நீங்க அவங்காலா இருப்பீங்களோன்னு நாங்களும் சந்தேகப்பட்டோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்க. என் தாய்மொழி ஹிந்தி கிடையாது. என்ன தவிர என் ஃபேமிலியில அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்கும் ஹிந்தியோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. என் தாய்மொழி ஹிந்தி இல்லைன்னாலும் நான் எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வீடியோல புரிய வச்சிருக்கேன். வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.